அக்ரிமாஸ் ரெண்டு பேக்கிங்ல இருக்கு. ஒன்னு 500 ml பேக்கிங், இன்னொன்னு 100 ml பேக்கிங். அக்ரிமாஸ் இது என்ன சொல்றோம், இது வந்து வாட்டர் சால்யுபிள், அதாவது நீர்ல ஈஸியா கரையக்கூடிய தன்மை வந்து அக்ரிமாஸ்ல இருக்கு. ரெண்டாவது நான் டாக்ஸிக். இதுல இருந்து எந்த விதமான நச்சுத்தன்மை மனுஷங்களுக்கோ மிருகங்களுக்கோ இல்ல சுற்றுப்புற சூழலுக்கோ ஏற்படுத்தாத வகையில தான் இது கொடுத்துருக்கும். அக்ரிமாஸ் அப்படின்னா இதுல பேசிக்கா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், புரதச்சத்துக்கள். இந்த புரதச்சத்துக்கள் நம்ம உடம்புல புரதச்சத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன். அதே மாதிரிதான் இந்த அக்ரிமாஸ் பொறுத்த வரைக்குமே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கு அந்த வளர்ச்சி, அந்த growth and development கொடுக்கக்கூடியதான் இந்த அமினோ ஆசிடா சொல்லக்கூடிய அக்ரிமாஸ். அக்ரிமாஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன, அந்த வளர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயங்கள், உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன், மகசூல் அதிகமாக்கணுமா அப்ப ரீப்ரொடக்ஷன்ங்கிற இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ மனுஷங்களுக்கு இருக்குல்ல அதுதான் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மனுஷங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், குழந்தை பிறக்க முடியும். அதே போலதான் இந்த இடத்துல அந்த எதுக்காக அந்த பயிரிடுறோமோ அந்த உற்பத்திகள் அது மேக்ஸிமம் ஈல்ட கொடுக்க முடியும் அப்படின்னா தென் அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கணும். மாஸ் என்ன பண்ணுது, ஹார்மோன்ஸ் இத டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அந்த செடிகளுக்கு முழுமையாக இந்த ஹார்மோன்ஸ் கிடைக்கும் போது செல் டிவிஷன் வந்து கரெக்டா நடக்கிறதுனால அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எனேபிள் ஆகிறதுனால இன்னும் அதிக அளவுல உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்போ வந்து ஒரு 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 உற்பத்தி நம்ம வைக்கிறோம், நல்ல வளர்ச்சி இருக்கும், ஃபுல்லா அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், பூவிடக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா அது ஸ்டார்ட் ஆகிட்டு என்னன்னா நிறைய பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கலாம். பூக்கள் அப்படின்னா வெறும் பூக்கள் மட்டும் கிடையாது, ஏன்னா பழங்கள் இருந்தாலும் சரி, காய்கறிகள் இருந்தாலும் சரி, தானியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஃப்ளவரிங் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் அதோட உற்பத்தியாக மாற ஆரம்பிக்கும். அது மாதிரி எந்த விதமான உற்பத்திகள் இருந்தாலுமே சரி வளர ஆரம்பிக்கும், ஆனா பாதி உதிர்ந்துடும். இது வந்து செயற்கையாக புயல்னால அந்த மாதிரி இல்லை, நேச்சுரலாகவே உதிர்ந்துடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பூ நல்லா ஃபார்ம் ஆயிடும், பூல இந்த அடுத்து என்ன ஆகணும், அது காயா மாறும். பூல இருந்து காயா மாறும், ஆனா காய் நிக்காது, நிறைய விழுந்து வேஸ்டேஜா போயிடும். சில சமயம் என்ன ஆகும், பூ நல்லா ஃபார்ம் ஆயிருக்கும், காய் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கும், ஆனா காயிலேருந்து அது அடுத்தது பழமாக மாற முடியாது. பழமாக மாறுற இடத்துல உற்பத்திகள் அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பாதிப்புகளை நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளோ உரங்கள் போட்டாச்சு, பூச்சிக்கொல்லிகள் அடிச்சாச்சு, இதெல்லாம் பண்ணி ஊட்டச்சத்துக்களும் கொடுத்தாச்சு, என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதை மெயினான ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்துமே என்ன ஆகல, உற்பத்தி பெருசா வரல, பாதி இது உதிர்ந்து போகுது. இப்போ மாமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரத்தில் ஜென்ரல் என்ன ஆகும், நிறைய பூ விட ஆரம்பிக்கும். ஆனா எல்லா பூவுமே மாங்காவா மாறுதா, நிச்சயமா இல்ல, நிறைய வந்து உதிர ஆரம்பிக்குது. ஸோ அந்த உதிர்தல்னால என்ன ஆகுது, பொதுவா லாஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாகும். ஸோ அக்ரிமாஸ் இது வந்து ஒரு அமினோ ஆசிட் மாதிரி அந்த growth இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சிக்னிஃபிகண்டா குவாலிட்டி, குவான்டிட்டி, ஷேப்பு, சைஸ், கலர் இது எல்லாத்தையுமே எஃபெக்டிவா அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதான் அக்ரிமாஸ். ஸோ அக்ரிமாஸ் பொறுத்த வரைக்குமே அந்த பூக்கள் உதிர்ந்து விழுந்து வேஸ்டேஜை தடுக்கக்கூடியது அக்ரிமாஸ். அண்ட் மேக்ஸிமம் நல்ல ஈல்ட குவாலிட்டி, குவான்டிட்டி, ஷேப், சைஸ் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது அக்ரிமாஸ். ஸோ இதை ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் சொல்ல வரும்போதே இப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 82 பார்த்தோம். ஸோ 82 அப்படிங்கிறது பேசிக்கா என்ன ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அது கூட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப 4 ஸ்டேஜஸ் தான் பார்த்தோம். அப்ப 4 ஸ்டேஜஸ்ல எந்த ஸ்டேஜ்ல வேணாலுமே அக்ரி 82 பயன்படுத்தலாம். அடுத்தது அக்வாஜெல். அக்வாஜெல் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் நில நேர்த்தி பண்ணும்போது அப்போ பயன்படுத்தினா போதும், அதுக்கப்புறமா தேவையில்லை. ஒரு செடி வைக்க போறோம், நாற்று நட போறோம், விதை விதைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணும்போது, இப்ப வீட்டு தோட்டம்லாம் வச்சிருக்காங்க, அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், மண்ணை வந்து ரெடி பண்ணுவோம். அந்த மண்ணை ரெடி பண்ணும்போது அப்ப அதுக்குள்ள நம்ம அக்வாஜெல்லை போட்டு வச்சுட்டா போதும். அந்த ஸ்டேஜ் தான் அக்வாஜெல் தேவை. இல்ல ஓரளவுக்கு வந்து மரம் நல்லா வளர்ந்துடுச்சு, பட் போதிய அளவுல தண்ணி பத்தல, தண்ணி கஷ்டம் இருக்கு, தண்ணி பற்றாக்குறை இருக்கு, நிலத்திலிருந்து பெருசா தண்ணி கிடைக்க மாட்டேங்குதா, அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஏக்கர் கணக்குல அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோ வந்து ஃபுல்லா கீழே பரப்பி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மரமா இருக்குன்னா மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன வட்டப்பாத்தி எடுத்து
அதுக்குள்ள வந்து ஒரு 40 இருந்து 60 கிராம் வரைக்கும் தனித்தனியா ஒரு மரத்துக்கு நீங்க கொடுக்கலாம். அப்போ அதை போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டீங்க அப்படின்னா தென் ரொம்ப நாட்களுக்கு இந்த தண்ணி வந்து தக்க வைக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கும். அடுத்தது அக்ரி ஹியூமிக் பார்ட். ஸோ ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல மெயினா தேவைப்படுது? அந்த growth ஸ்டேஜ்ல, வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த 2 ஸ்டேஜ்ல அக்ரி ஹியூமிக் மெயினா தேவைப்படும். இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கே விவசாயம் பண்ணாலும் சரி, இப்போ மற்றவங்களை நம்ம போய் சொல்லணும் அப்படின்னா அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மைண்ட்ல இமீடியட்டா வர வேண்டியது இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா என்ன ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா. அடுத்ததா அக்ரிமாஸ். அக்ரிமாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்? அந்த பூ விடக்கூடிய ஸ்டேஜ். எதுக்காக அந்த உற்பத்தியை வச்சோமோ அந்த உற்பத்திகள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் மாஸ் வந்து பயன்படுத்த முடியும். இதை தாண்டி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இன்னும் ஈஸியா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு கோட் வேர்ட்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. இந்த கோட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா தென் நமக்கு என்ன மாதிரி ப்ராடக்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கரெக்டா வரும். இப்போ 82 பொறுத்த வரைக்கும் என்ன கோட் வேர்டு இருக்கு? ஆக்டிவேட்டர். ஏன் ஆக்டிவேட்டர்? நம்ம எது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அதை வந்து இன்னும் எஃபெக்டிவா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஒரு நானோ டெக்னாலஜின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தது என்ன? அக்வாஜெல். அக்வாஜெல்னா வாட்டர். ஸோ மெயினா வாட்டரோ இல்ல ஃபர்டிலைசர் எது கொடுத்தாலுமே அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. அப்போ ஒன்று நீங்க அக்வாஜெல் பொறுத்த வரைக்கும் வாட்டரோ இல்ல ஸ்டோரேஜ் இந்த 2 கீவேர்ட்ல ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். அடுத்தது அக்ரி ஹியூமிக். அக்ரி ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்? growth. அது நிலத்துக்கா இருக்கலாம், விதைக்கா இருக்கலாம், பயிர்கள் வளர்ச்சிக்காக இருக்கு. ஸோ growth கொடுக்கக்கூடியது ஹியூமிக். இப்போ மாஸ். மாஸ் பொறுத்த வரைக்கும் பூ, காய், பழம். அக்ரிமாஸ் கீவேர்டு என்ன? பூ, காய், பழம். ஸோ பூ, காய், பழம் உற்பத்திகள் என்னெல்லாம் இருக்கோ அதற்கெல்லாம் அக்ரி மாஸ் வந்து நம்ம கொடுக்கும். சரிங்களா? ரைட். அக்ரிமாஸ் பயன்படுத்த வேண்டிய அளவு. அக்ரிமாஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ல தான் நம்ம கொடுக்கணும். ஸ்ப்ரே அப்ளிகேஷன் அதுவும் எப்ப தேவைன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல அக்ரிமாஸோட நெசசிட்டி அப்படிங்கிறது அவசியம். அப்போ 15 லிட்டர் டேங்க் நார்மலா ஒரு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 15 லிட்டர் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 20 ml வந்து அக்ரிமாஸ் நம்ம பயன்படுத்தும். இப்ப 100 ml பேக்லயுமே இருக்கு. இப்போ எவ்வளவு லிட்டர் நம்ம பயன்படுத்துறோமோ, தண்ணி பயன்படுத்துவோம், இல்லை எவ்வளவு டேங்க் வந்து நார்மலா ஒரு ஏக்கருக்கு செலவாகுமோ அதை கணக்கு போட்டு அத்தனை ml வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்பெல்லாம் கொடுக்கணும்? அந்த பூ விடுறதுக்கான 20 நாட்கள் முன்னாடி, பூ விட்டு 20 நாட்களுக்கு பிறகு. இதான் அக்ரிமாஸோட டோசேஜ். அந்த பூ விடக்கூடிய ஸ்டேஜுக்கு 20 நாளுக்கு முன்னாடி, அந்த பூ விட்டு பூ வளர்ந்து 20 நாட்கள் பின்னாடி, இந்த 2 ஸ்டேஜ்ல அக்ரிமாஸ் வந்து கொடுக்கும். எவ்வளோ? 15 லிட்டர் டேங்குக்கு 20 ml இந்த கணக்குல வந்து கொடுக்கும். சில உற்பத்திகள் இருக்கு இல்லையா, கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இப்போ கண்டினியூஸா மல்லிப்பூ, ரோஜா பூ எடுத்துங்க. மல்லிப்பூ, ரோஜா பூல என்ன டெய்லி பறிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி பறிச்சு மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்ப டெய்லி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய உற்பத்திகள்லாம் என்ன பண்ணலாம்னா 20 நாள் கேப்ல 15 லிட்டர் டேங்குக்கு 20 ml இதே காம்பினேஷன்ல இதே குவான்டிட்டியில ஒரு 20 நாளுக்கும் ஸ்ப்ரேல நீங்க கொடுத்துட்டே வரும்பொழுது ஸோ கண்டினியூஸா பூவோட சைஸ் நல்லா பெருசா இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல வாடாது, நல்ல ஒரு அட்ராக்ஷன் வந்து இது கொடுக்கும். மார்க்கெட்ல இன்னும் நல்ல ரேட் வந்து போகும். அண்ட் குவான்டிட்டி பூ வந்து அதிகமாக உதிராது, வேஸ்டேஜ் வந்து குறைக்க முடியும். ஸோ நல்ல ரேட்டும் வந்து பூக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது.